வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஏப்ரல் 23 மிக முக்கியமான ஒரு தினம், உலக புத்தக தினம். அதாவது வேர்ல்டு புக் அண்ட் காப்பிரைட் டே, உலக புத்தகங்கள் மற்றும் காப்புரிமைகளுக்கான தினமாக இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. 1995 ஆண்டிலிருந்து இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த தினம் ஐநா மன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்டு யுனெஸ்கோவின் வழியாக இது உலகம் முழுக்க கொண்டாடப்படுகிற இந்த தினம் என்பது பல விதங்களிலும் முக்கியமானது. ஒவ்வொருவரையும் புத்தகம் படிக்க தூண்டுவதற்கான ஒரு மாபெரும் இயக்கம்தான் இந்த தினத்தில் முன்னெடுக்கப்படுகிறது. அதோடு அறிவுசார் சொத்துரிமையை, அதாவது புத்தகங்களுக்கான காப்புரிமையை பாதுகாப்பது என்கிற விதத்திலும் இந்த தினம் பின்பற்றப்பட்டு வருகிறது. அதை பற்றிய விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதும் இந்த தினத்தினுடைய மிக மிக முக்கியமான ஒரு கடமைகளில் ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற போது இந்த உலக புத்தக தினம் என்பது உலகத்தில் அறிவினுடைய வெளிச்சத்தை எல்லா இடங்களிலும் ஏற்றி வைப்பதற்கான ஒரு மாபெரும் விழிப்புணர்ச்சி நிகழ்வு என்று சொல்லலாம். இங்கு புத்தகங்களை படிப்பதனுடைய அவசியம் பற்றி இந்த நாளில் உலகம் முழுக்க கருத்தரங்குகள் நடத்தப்படுகின்றன, கவியரங்கங்கள் நடத்தப்படுகின்றன, பல்வேறு விதமான ஆசிரியர் வாசகர்கள் சந்திப்புகள் நடக்கின்றன. இந்த உலகில் பதிப்பாளர்களுடைய முக்கியத்துவம், எழுத்தாளர்களுடைய முக்கியத்துவம், புத்தக விற்பனையாளர்களுடைய முக்கியத்துவம், முக்கியமாக நூலகங்களினுடைய முக்கியத்துவம், இது எல்லாமே உணர்த்தப்படுகிற நாளாக இந்த நாள் இருக்கிறது. மனிதகுலம் இதுவரைக்கும் தான் கடந்து வந்த பாதையில் சேகரித்த அறிவு செல்வங்கள் அனைத்தையும் புத்தகங்களில் தான் சேமித்து வந்திருக்கிறது. இன்றைக்கு வாழக்கூடிய மனிதகுலம் என்பது தனக்கு முந்தைய அல்லது தன்னுடைய சமகாலத்தினுடைய மாபெரும் அறிவு செல்வத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த ஏப்ரல் 23 உலகத்தில் ஷேக்ஸ்பியர் உட்பட பல்வேறு புகழ்பெற்ற எழுத்தாளர்களுடைய நினைவு தினம் மற்றும் வேறு பல புகழ்பெற்ற எழுத்தாளர்களுடைய பிறந்த தினமாக இருப்பதன் காரணமாக இந்த ஏப்ரல் 23 உலக புத்தக தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த புத்தக தினத்தில் தான் நாம் உண்மையில் இளைஞர்களிடம் வாசிப்பு பழக்கத்தை உருவாக்குவது, அவர்களோடு புத்தகங்களிடம் ஒரு பிணைப்பை உருவாக்குவது மிக மிக அவசியம் என்ற செய்தியை நாம் உணர்த்த வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு டிஜிட்டல் உலகம், முக்கியமாக இன்று மின்னணு சாதனங்களுடைய தாக்கம் இளைஞர்களிடம் பெரும்பகுதி இருக்கிறது. அவர்கள் ஒரு நாளில் பல மணி நேரங்களை அவர்கள் இந்த மின்னணு சாதனங்களில் செலவிடுகிறார்கள். ஆனால் புத்தகங்களோடு அவர்கள் செலவிடக்கூடிய நேரம் என்பது 1 மணி நேரம் கூட இருப்பதில்லை, அரை மணி நேரம் கூட இருப்பதில்லை என்பதை நாம் தொடர்ந்து எல்லா சமூகங்களிலும், நாம் இந்தியாவில் மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் சொல்லவில்லை, உலகத்தில் எல்லா நாடுகளிலுமே இந்த புத்தகம் படிக்கிற பழக்கம் என்பது வெகுவாக குறைந்து போய்விட்டது என்கிறார்கள். புத்தகம் படிக்கிற பழக்கம் குறைவது என்பது ஒரு சமூகம் தன்னுடைய அறிவுசார் செல்வத்தையும் அறிவுசார் பண்பாட்டையும் இழந்து கொண்டிருக்கிறது என்பதனுடைய ஒரு அடையாளம். ஏனென்றால் இந்த உலகத்தில் மகத்தான ஆசிரியர்கள் அனைவரும் அவர்கள் உருவாக்கி விட்டு சென்றிருக்கக்கூடிய பல்வேறு விதமான விழுமியங்கள், கருத்தாக்கங்கள், படைப்புகள் எல்லாமே ஒரு தலைமுறைக்கு பின் மறக்கப்பட்டு விடுமோ என்கிற அச்சம் இருக்கிறது. அதன் காரணமாக ஒவ்வொரு வீடும் ஒரு சிறிய நூலகமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு வீட்டில் இருப்பவரும் ஒரு நூலகத்தையாவது பயன்படுத்த வேண்டும். ஆண்டிற்கு சில புத்தகங்களையாவது அவர்கள் வாங்க வேண்டும், படிக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் இந்த அறிவுசார் மரபோடு நமக்கு ஒரு தொடர்பு இருக்கும். இல்லாவிட்டால் அந்த மரபு முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுவிடும் என்பதை நாம் அனைவரும் நெஞ்சில் நிறுத்துவோம். நாம் தொடர்ந்து வாசிப்பதற்கும் வாசிப்பை ஊக்குவிப்பதற்கும் இந்த உலக புத்தக தினத்தை ஒரு உந்துதலாக எடுத்துக்கொள்வோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். பல நாள்களை ஐக்கிய நாடுகளவை இந்த செய்திக்கான நாள்கள் என்று அறிவிக்கும். இது மகளிர் நாள், இது மனித உரிமை நாள், இது உலகத்தில் புகைப்பிடிக்கப்படக்கூடாத நாள் என்று பல நாள்களை சொல்லும். அதுபோல ஏப்ரல் 23 என்பதை 1995 ஆண்டு உலக புத்தக நாள் என்று ஐக்கிய நாடுகளவை அறிவித்தது. மற்ற நாட்களிலெல்லாம் புத்தகம் படிக்க வேண்டாம் என்பது அதற்கு நோக்கமில்லை. இந்த ஒரு நாள் அந்த புத்தகம் படிக்கிற ஆவலை ஆண்டு முழுவதும் தூண்டுவதற்கான நாள், அவ்வளவுதான் செய்தி. உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி 21. மற்ற நாளிலெல்லாம் தாய்மொழியை மறந்து விடலாம் என்று அதற்கு பொருள் ஆகாது. அதே போலத்தான் இந்த உலக புத்தக நாள் என்பதை ஏப்ரல் 23 என்று பதிவு செய்தது. அதுவும் ஒரு 30 ஆண்டுகளாகத்தான் உலகத்தில் அந்த உலக புத்தக நாள் கொண்டாடப்படுகிறது. முதலாக இந்த அறிவிப்பு வருவதற்கு முன்பே
அதனை ஸ்பெயின் தேசம்தான் கொண்டாடிற்று உலக புத்தக நாள் என்று. அதற்கு அடிப்படையான காரணம் செர்வாண்டிஸ் என்கிற அந்த ஸ்பானிஷ் மொழியினுடைய எழுத்தாளன் மறைந்த நாள் அந்த ஏப்ரல் 23. பிறகு தற்செயலாக இன்னொரு மிகப்பெரிய உலகம் இன்றைக்கும் போற்றி கொண்டிருக்கிற ஒரு நாடக ஆசிரியர் ஷேக்ஸ்பியர் மறைந்த நாளும் ஏப்ரல் 23. ஷேக்ஸ்பியரின் வாழ்வில் இன்னொரு பெரிய வியப்பான செய்தி, ஷேக்ஸ்பியர் பிறந்ததும் ஏப்ரல் 23 தான். 1616 ஆண்டு ஏப்ரல் 23ஆம் நாள் தான் ஷேக்ஸ்பியர் இறந்தார். எனவே ஷேக்ஸ்பியர், செர்வாண்டிஸ் என்கிற இருவரும் உலக புகழ்பெற்ற எழுத்தாளர்களினுடைய நினைவு நாள் என்கிற அடிப்படையில் அது அறிவிக்கப்பட்டது. இப்போது நாம் 2 செய்திகளை மேற்கொள்ள வேண்டும். ஒன்று, அந்த நாளில் மறைந்த பெரும் எழுத்தாளர்களை பற்றி அறிந்து கொள்வது, அது ஒரு பக்கம். இந்த உலக புத்தக நாள் என்பது நம்மை படிக்க தூண்டுகிற நாளாக இருக்க வேண்டும். நம்மில் பலருக்கு அல்லது மிக மிக பலருக்கு படிக்கிற பழக்கம் என்பது குறைவாகத்தான் இருக்கிறது என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். அது ஒரு பெரிய குறைபாடு. படிக்கிறவன் பெரிய அறிவாளி, படிக்காதவன் எல்லாம் முட்டாள் என்று சொல்லிவிட முடியாது. இந்த புத்தகம் படிக்கிற பழக்கம் இல்லாதவர்களுக்கும் வேறு பல ஆற்றல்கள், அறிவு, அனுபவபூர்வமான அறிவு எல்லாம் இருக்கலாம். இருப்பினும் கூட இந்த புத்தகம் படித்தல் என்பது அறிவின் பெரும் பகுதிக்கு காரணமாக இருக்கும். காரணம், நாம் ஒன்றை சிந்தித்து அதன் மூலம் அறிவு பெறலாம், அல்லது பட்டு அறிந்து அனுபவத்தின் மூலம் அறிவு பெறலாம். எல்லாவற்றையும் விட நாம் படித்துத்தான் கூடுதலாக அறிவை பெற முடியும். காரணம், உலகத்தில் எல்லாவற்றையும் நாம் அனுபவித்து அறிந்து கொண்டு விட முடியாது. எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து நம்முடைய மெய்யறிவால் அறிந்து கொள்ளவும் முடியாது. எனவே நூல்களை படிப்பதன் மூலம் மற்றவர்களினுடைய அனுபவங்கள், மற்றவர்களின் சிந்தனைகளையும் நாம் மிக எளிதாக உள்வாங்கிக் கொள்ள முடிகிறது. எனவே இந்த புத்தக நாளில் ஒன்றை நாம் மேற்கொள்ள வேண்டும். நேற்றைக்கு வரைக்கும் படிக்கவில்லை என்றாலும் குற்றமில்லை. இன்றிலிருந்து அல்லது இனிமேலாவது நாம் படிக்கலாம் என்கிற ஒரு விருப்பத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கு இந்த உலக புத்தக நாள் உதவ வேண்டும். அதுதான் அதனுடைய அடிப்படை. படிக்கலாம் என்கிற முடிவுக்கு வந்ததற்கு பிறகு எதை படிப்பது என்பது ஒன்று, எப்படி படிப்பது என்பது இரண்டாவது. இந்த இரண்டையும் நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். எதை படிப்பது, எந்த நூல்களை படிப்பது? பொதுவாக சொல்வார்கள், புத்தகங்களை பற்றி சொல்லுகிற போது புக் ஃபார் எவர், புக் ஃபார் அன் அவர், புக் ஃபார் நெவர் என்று சொல்லுவார்கள். எப்போதும் நாம் படிக்க வேண்டிய நூல்கள் இருக்கின்றன. நாம் இப்போது தமிழ் என்று சொன்னால் திருக்குறளை நாம் எப்போதும் படிக்க வேண்டும். புக் ஃபார் அன் அவர், சில புத்தகங்களை அந்த நேரத்திற்கு படித்தால் போதும், திரும்ப திரும்ப படித்து கொண்டிருக்க வேண்டியதில்லை. சில புத்தகங்களை நெவர், எப்போதுமே படிக்கக்கூடாது என்று ஒன்று உண்டு. நாம் புத்தகங்களை படிக்க வேண்டும். நம்முடைய துறை எது, நமக்கு எதில் ஆர்வம் இருக்கிறது, எந்த துறையில் நாம் கூடுதல் செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என புரிந்து கொண்டு அந்த துறையில் கூடுதலான நூல்களையும், பிற துறை அறிவும் வேண்டும் என்பதால் பிற துறைகளில் சில நூல்களையும் படிக்க வேண்டும் என்பது ஒன்று. எப்படி படிக்க வேண்டும்? இப்போதெல்லாம் இன்றைய அறிவியல் என்ன சொல்கிறது? விரைந்து படியுங்கள். மெதுவாக படித்தால்தான் புரியும் என்று நாம் கருதுகிறோம். மெதுவாக படித்தால் படிக்கிற போது ஒரு சொல்லுக்கும் இன்னொரு சொல்லுக்கும் இடையில் நம் மனம் வேறு எங்கோ போய் வரும். விரைந்து படியுங்கள். வேறு எதை பற்றியும் எண்ணுவதற்கு நேரம் கொடுக்காமல் படியுங்கள் என்றுதான் இன்றைய உளவியல் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். எப்படி இருந்தாலும் சரி, படிப்பது என்கிற பழக்கத்தை நாம் தொடர வேண்டும். இதுவரை இல்லை என்றால் தொடங்க வேண்டும். அதற்கு இந்த உலக புத்தக நாள் உதவட்டும். இன்றைய காலகட்டத்திலே எல்லோருக்கும் உள்ள மன அழுத்தத்தையும் மனச்சோர்வையும் போக்குவது எப்படி? இந்த மன அழுத்தம், மனச்சோர்வு ஏற்படுவதற்கு பல்வேறு காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கின்றோம். இதிலே நான் சொல்வது போல நமக்குள்ள உள்ள ஒரு பயமும், நமக்குள்ள உள்ள பதட்டம், நம் தோல்வியை உற்றுவருமோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு வாழ்க்கையை பற்றிய ஒரு பயம், எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம், இப்படி ஒரு பல்வேறு விதமான சிந்தனைகள் நம்மளுக்கு இந்த மன அழுத்தத்திற்கு காரணமாக அமைகின்றன. இதில் சின்ன சின்ன காரணங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இதுதான் அப்படின்னு நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியாத அளவிற்கு பல்வேறு காரியங்கள் இருக்கின்றன. இதில் பொதுவாக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நாம் தனியாக இருக்கின்றோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங்,
இரண்டாவது, நம்மை தனிமைப்படுத்தி விட்டார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங். அதையும் தாண்டி நம்மை வேறுபடுத்தி பார்க்கிறார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங். இரண்டாவது, அதுக்கு அடுத்தபடி பார்க்கும்போது நமக்கு மட்டுமே அநீதி இழைத்து விட்டதா இந்த உலகம், இந்த சமூகம் அப்படின்ற நமக்குள்ளேயே ஒரு கேள்வி. இப்படிப்பட்ட கேள்விகள். இரண்டாவது, சின்ன சின்ன குடும்ப வன்முறைகள், குடும்பத்திலே ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாத ஒரு காரணங்கள், இந்த ஒரு சிச்சுவேஷனை எப்படி நாம் கையாள வேண்டும் என்பதை பற்றிய போதிய அறிவு இல்லாத காரணம். அறிவுன்னு சொல்ல முடியாது, அறியாமைன்னு சொல்லலாம். அறியாமை. இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. இது பொதுவாக. ரெண்டாவது, குடும்பத்தில் உள்ள முக்கியமான உறுப்பினர்களுக்கு முன்னாடி இருந்த வருமானம் இப்பொழுது இருக்காது. அது ரெண்டாவது, அந்த ஒரு வீட்டிற்கு தேவையான சகல வசதிகளையும் அவனால் முன்னாடி இருந்தது போல் அவனால் அனுபவிக்க முடியாது. இரண்டாவது, குழந்தைகளுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தம் ஏற்படுகின்றது? குழந்தைகள் இந்த டிஜிட்டல் லேர்னிங், ஆன்லைன் லேர்னிங் இப்படி சொல்கிறோமே, இதையெல்லாம் நாம் எப்பொழுது கற்றுக் கொடுத்திருக்கிறோம் குழந்தைகளுக்கு? இல்லவே இல்லை. இப்பொழுது தான் புதிய சூழல். இந்த சூழலே குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய சூழல். இந்த சூழலிலே குழந்தைகள் தங்களை பாதுகாத்து கொள்வது எப்படி? இந்த சைபர் கிரைம், சைபர் புல்லிங் இப்படின்னு சொல்கிறார்கள், இதிலிருந்து எப்படி பாதுகாக்க? ரெண்டாவது, இந்த சூழலில் நம்ம உட்கார்ந்து நம்மளால் எவ்வளவு நேரம் அந்த ஆன்லைனிலே கிளாஸை கவனிக்க முடியும் அப்படின்ற ஒரு பயம் குழந்தைகளுக்கு. ரெண்டாவது, குழந்தைகளுக்கு இந்த ஆன்லைனில் தான் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுறோம், எவாலுவேஷன் பண்ணுறோம், இதெல்லாம் ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பயம். அந்த ஆன்லைனில் டீச்சிங் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்களோ, எல்லா குழந்தைகளும் கேட்குறாங்களே, நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்களோ, நம்ம என்ன பேச முடியலையே. அது ஒரு சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா, நீங்கள் முன்னாடி ஒரு க்ரௌடில், ஒரு கூட்டத்திலே முன்னின்று வரமாட்டார்கள். ஒரு அச்சம் தான் காரணம் அதற்கு. ஸோ இதையெல்லாம் போக்க வேண்டும். இதற்கெல்லாம் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற விஷயம் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. கல்லூரி மாணவர்களுக்கு எடுத்துக்கொண்டே வேணால், எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்கிறார்கள், ஆனால் இல்லை. எக்ஸாம்ஸ் வரும்னு சொல்கிறார்கள், ஆனால் வரல. அடுத்து உயர்கல்வி படிப்பது எப்படி? இந்த உயர்கல்வி நம்ம எப்படி அணுகுவது? இதில் காலேஜ் எப்போ திறப்பாங்க? நம்ம காலேஜ் லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ணுவது? அது கேரியர்ஸ், அதாவது அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்வது? இப்படி பல்வேறு காரணங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு இருக்கின்றன. அதுமாதிரி அடலசன்ஸ் அப்படின்ற பார்க்கும்போது அவர்களுக்கும் உள்ள மன அழுத்தம் இருக்க தான் சரி. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ், பியர்ஸ் குரூப்ஸ்ன்னு சொல்லுவார்கள், இவர்களோட கனெக்ஷன் ஆகியிருக்காங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் பேசி அளவலாகி வெளியில் ஒரு சாதாரணமான ஒரு சூழல் கிடையாது. அவங்களுக்கு என்ன ஆகுது? ஒரு விளையாட்டினுடைய நேரம் கட் ஆகிடுது. அதே மாதிரி மற்ற மாணவர்களுடைய, அதாவது சக மாணவர்களுடைய அளவலாகக்கூடிய நேரம் இல்லை. அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி கிடையாது. வீடியோ கால் பண்ணலாமா, அது வேறு விஷயம். இப்படி எல்லாமே ஒரு சாதாரணமாக இருக்கின்ற நிலைமை தலைகீழாக மாறும்போது அந்த அச்சுறுத்தல் இருக்கத்தானே செய்யும். இதை எல்லாமே நம்ம ஒவ்வொரு ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்வார்கள். இந்த குழந்தைகள் 1 முதல் 5 வரை உள்ள குழந்தைகளை எப்படி கையாள்வது, 5வது படிக்கும் 6வது படிக்கும் மாணவர்கள் முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் வரை உள்ள குறைகளை எப்படி கையாள்வது, பிறகு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்குள்ள மன அழுத்தத்தை எப்படி போக்குவது, டீனேஜ் கல்லூரி மாணவர்கள், குடும்ப நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், வயதானவர், இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இந்த மன அழுத்தத்தை கையாள வேண்டும். பொதுவாக இந்த ஒரு பதிவிலே நம்ம குழந்தைகளினுடைய மன அழுத்தத்தை, படிக்கிற மாணவர்களுடைய மன அழுத்தத்தை போக்குவது மட்டும் எப்படி அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போது எல்லாருமே ஸ்கூல் கேம்பஸ், ஹாஸ்டல் கேம்பஸ் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஹோம் கேம்பஸ், இதுதான் புதிய வார்த்தை. ஹோம் கேம்பஸ் அப்படின்ற வார்த்தை புதிது. அதாவது வீட்டுச் சூழலிலே கல்வியை கற்க வேண்டும். வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டும். இந்த வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டும் என்றால் அதற்குள்ள வழிமுறைகள் என்ன? அந்த கல்வியை மன அழுத்தம் இல்லாமல் எப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டோட, ஒரு ஹாப்பி லேர்னிங்னு சொல்வார்களே, அந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக எப்படி அந்த கற்றுக்கொள்ளலை நாம் உள்வாங்குவது, இதன் மூலம் நம்மளுடைய படைப்பாற்றலை எப்படி மேம்படுத்துவது, இப்படி குழந்தைகளுக்கு நாம் பயிற்சிகள் கொடுக்க வேண்டும். அது ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன். பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் வாழ்க்கையில் என்ன வேணால் நம்மளால் சாதிக்க முடியும். மாணவர்களே, கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணால் சாதிக்க முடியும். அந்த நம்பிக்கையை வளர்த்து கொள்வது எப்படி?
சுய ஊக்கம் சொல்வார்களே, செல்ஃப் மோட்டிவேஷன், அதுதான் இந்த காலகட்டத்திலே மிக மிக முக்கியம். உங்களை பற்றி நீங்கள் என்றைக்குமே குறைவாக எடை போடாதீர்கள். உங்களுக்குள்ள ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கின்றது. அந்த திறமையை எப்படி நீங்கள் வெளிக்கொணர்வது? இப்போது நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்வேமானால், மகேந்திர சிங் தோனி அப்படின்ற ஒரு கிரிக்கெட் கேப்டன் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு நபர். அவர் சிறிய வயதிலேயே அவர் விளையாட்டின் ஆர்வம் இருந்தது உண்மை. ஆனால் ஃபுட்பாலில் தானே அவருக்கு ஆர்வம் இருந்தது. திடீர்னு கிரிக்கெட்டிலே எப்படி அவர் இன்வால்வ் பண்ணி கொண்டார், அதில் அவருடைய திறமையை எப்படி வளர்த்து கொண்டார், அவருடைய காலகட்டத்திலே அவருடைய சந்தித்த இன்னல்கள் என்னென்ன, அவர் எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெற்றார், அவர் கேப்டன் கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் எப்படி தன்னுடைய நிர்வாக மேலாண்மையும் ஒரு ஆளுமை திறனையும் எப்படி வளர்த்து கொண்டார், இதையெல்லாம் நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். மாணவர்களுடைய மத்தியிலே முக்கியமாக பழக்க வழக்கங்களை நாம் ஒரு லிஸ்ட்டு போட்டு நம் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும். அது ரொட்டீன்ஸ்ன்னு சொல்வார்களே, ரொட்டீன்ஸ், அந்த ரொட்டீன்ஸும் அந்த ஹேபிட்ஸ், இது ரெண்டுமே தான் மாணவர்களை திறன்பட வாழ்க்கையினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கு உதவும். யோகா, மெடிடேஷன், பிராணாயம், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரொட்டீனான ஒரு வாழ்க்கை முறையை நாம் இந்த காலகட்டத்திலே மட்டுமல்லாமல் என்றைக்குமே பின்பற்றுமானால் நம்முடைய மனச்சோர்வு கண்டிப்பாக நீங்கும். இதை தவிர, அதாவது செயல்முறை மூலம் கல்வி, ஒரு மாடல் பேஸ்டு கல்வி, ரெண்டாவது ஒரு மியூசிக் மூலமாக நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம், ஒரு டான்ஸ் மூலமாக என்ன லேர்ன் பண்ணுறோம், இப்படி பல்வேறு விதமான நீங்கள் கற்றலையும் கற்பித்தலையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே மாதிரி ட்ரெடிஷ்னல் லேர்னிங்க்கு நீங்கள் போகவே கூடாது. நம்மளுக்கு என்ஜாய்ஃபுல்லாக மூலமாக எதை நம்ம கற்றுக்குறோம், ஒரு மாடல் மேக் பண்ணி கற்றுக்குறோமா இல்லையா, நம்ம குக்கிங் மூலமாக அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம், ஒரு கேமிங் விளையாடுறதுல கூட அதில் நம்மளுடைய லீடர்ஷிப் ஸ்கில்லை நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். இப்படி பல்வேறு விதமான வழிமுறைகளை நமது முன்னோர்கள் வகுத்து உள்ளார்கள். அதாவது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் என்றைக்குமே இது நம்மளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். நன்றி, வணக்கம்.